ஹலோ மக்களே, குக்கிங் ஈஸியா டேஸ்ட் ஹெவியா நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு ஃபேவரட்டான அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அரிசி பருப்பு சாப்பாடு செய்யறதுக்கு தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டூ செக் இட் மக்களே. இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு ரீஃபைண்ட் ஆயில் 70 ml ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 வரமிளகா, 1 கைப்பிடி கருவேப்பிலை, 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியையும் மஞ்சள் தூளையும் ஆனியன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மக்களே, நான் இதில் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் இந்த 3ல் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதும் ஒரு 30 கிராம் அளவுக்கு மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு அரை டீஸ்பூன், வெறும் அரை டீஸ்பூன் மட்டும் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக போட்டுட்டா ஸ்மெல் ஓவர் ஆகிடும். இப்போ ஆட் பண்ண மசாலாஸோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. நான் 3 டம்ளர் புழுங்கல் அரிசி கூட 1 டம்ளர் துவரம் பருப்பை 30 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் 7 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். நான் 1 டம்ளர் துவரம் பருப்புக்கு எக்ஸ்ட்ரா ஊற்றியிருக்கேன். ஃபைனலாக உப்பு காரத்தை செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 3 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி. அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியதே நம்ம சேர்த்த நெய் தாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய்யை தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் என்னங்க, சுவையாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அன்பாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?